காவேரி என்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் விஜய் கிட்ட இருந்து கிடைக்குது. அதனால காவேரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அதுவும் இல்லாம விஜய் விட்டு பிரிய மனசு இல்லாம காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, நாம வந்து இங்கேயே இருந்துடலாமா, நம்ம நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய், நான் அதை தான் சொன்னேன் காவேரி, நீ தான் கேட்கவே இல்லை, நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஆனா எல்லாரும் நம்மள தேடுவாங்களே, நான் வேற ஸ்டால் வேற போடணும் அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி, உனக்கு இங்கதான் இருக்கணும்னு விருப்பம் இருந்தா சொல்லு, நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க. இல்லங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரிய மனசு இல்லாம கிளம்புறாங்க. விஜய் காவேரிய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வரும்போது வாசல்ல ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் நின்னுட்டு இருக்காங்க. என்னடா அப்படி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஏற்கனவே ஒரு பொண்ணு உன்னை நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தவங்க நியூஸ்ல இருந்து வந்துட்டு 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குது, யாருதான் உன் பொண்டாட்டி, நீ என்னமோ உன் பொண்டாட்டி உன்னை விட்டு கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னா எதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ மாமி கேக்குறாங்க. உடனே விஜய், நியூஸ்ல சொல்றது எதுவுமே உண்மை இல்ல மாமி, அவங்க எல்லாம் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மையானது காவேரி தான் என் பொண்டாட்டி, அதுதான் உண்மை அப்படி சொல்றாங்க. என்னடா அப்படி சொல்ற, இது உண்மைதானா, இதை நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுதான் மாமி உண்மை, இதை நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை தூக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல ஏறுறாங்க. காவேரி வேண்டாங்க, எல்லாரும் இருப்பாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறக்கூடாது காவேரி, நீ ரொம்ப சேஃபா இருக்கணும்ல, அதுக்கான கேர்ஃபுல்லா போகணும்ல, அதனாலதான் நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை தூக்கிட்டு போறாங்க. காவேரியை தூக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு வீட்டுல உள்ளவங்க சாரதாங்க எல்லாரும், இவன் எதுக்கு காவேரியை தூக்கிட்டு வரான், காவேரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இல்ல காவேரிக்கு ஒண்ணும் இல்ல, சின்னமா மயக்கம் வந்துருச்சு, அதனாலதான் ட்ரிப்ஸ் போட்டாங்க, அதனாலதான் காவேரி நான் தூக்கிட்டு வந்த, வேற ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி என்னாச்சுன்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்க விசாரிக்கிறாங்க. இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா, பயப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சமாளிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.